ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 248 பார்க்க போறோம். எடுத்ததுமே பிராங்கி அட்டாக் பண்ண போயிருப்பான் இல்லையா? கலிஃபாக்கு குறுக்கால ப்ளூனோ வந்திருப்பான். அவன் அயன் பாடி யூஸ் பண்ணுவான். அதனால பிராங்கியோட 2 பஞ்சஸை சமாளிச்சிருப்பான். பிராங்கி சிம்பிளா அவனோட வாயை பிடிச்சி அப்படியே தூக்கிருப்பான். நீ வெறும் டல்லான பார் ஓனர் தானே, உனக்கு இங்க என்னடா வேலைன்பான். அவன் ஃபிங்கர் பிஸ்டல் பண்ண வந்திருப்பான். ஸ்ட்ரகிள் ஆகியும் லூச்சி அதை பண்ணாதேன்பான். பிராங்கி ஃபிங்கர் பிஸ்டலை தடுத்திருப்பான். லூச்சி பிராங்கியை உதச்சு பறக்க விட்டுருப்பான். உசாப் என்னடா நடக்குதுன்னு அலறுவான். லூச்சி நம்ம மிஷனை மறந்துடாத, அவனை நம்ம கொல்லக்கூடாதுன்பான். ப்ளூனோ சாரி கேட்பான். உசாப் படை இங்க என்ன நடக்குதுன்னு கேட்பான். டக்குன்னு பிராங்கி கிட்ட இந்த ஷிப்ரைட்ஸ் கிட்ட நீ என்னடா வம்பிழுத்தின்பான். பிராங்கி எனக்கு என்ன தெரியும், முதல்ல நீங்களா எதுக்குடா இங்க வந்தீங்க? அதெல்லாம் தாண்டி அப்பாவி பொண்ணுகளை காயப்படுத்துவீங்களா? அவங்கள என்னோட குட்டி தங்கச்சியை போல, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட சீக்ரெட் பேஸ்க்கே வந்திருப்பீங்கன்பான். லூச்சி எங்க விஷயத்த சிம்பிளா சொல்லணும்னா, நாங்க அண்டர் கவர் ஆபரேஷனுக்காக இங்க வந்தோம். ரியாலிட்டின்னு பார்த்தா நாங்க வேர்ல்ட் கவர்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ். உனக்கே நாங்க இங்க எதுக்காக எதை தேடி வந்திருப்போம்னு தெரியும். பிராங்கி எங்களுக்கு உன்னோட ரகசியம் தெரியும். கட்டி பிளாமன்பா. பிராங்கி கோவப்படுறவன் முகம் அப்படியே மாறும். லூச்சி டாமோட இன்னொரு மாணவன், 8 வருஷத்துக்கு முன்னாலேயே செத்துட்டான்னு சொல்லப்பட்டவன். அவன் இன்னும் உயிரோட தானே இருக்கான். அது நீ தானு கேட்பான். பிராங்கி இதெல்லாம் எப்படா தெரிஞ்சுக்கிட்டீங்க? பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சிட்ட விஷயத்துல இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆனா இந்த பாயிண்ட்ல என் வயித்த கலக்கிற அந்த ஃபீலிங் இருக்கு, ஏதோ பண்ணுது. ஆமா, ஐஸ்பர்க் எங்கன்னு கேட்பான். லூச்சி அவனை கொன்னுட்டோன்பான். பிராங்கிக்குலாம் மனசே இருக்காது. இந்த இடத்துல பிராங்கிஸ் பாஸ்ட் த டே த சீ ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ரேனுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. CP9 சேர்ந்தவங்க இப்படி இன்னசென்ஸால நடிக்க கூடாது. டாம் ஐஸ்பர்க் கிட்ட ஒப்படைச்சத ஐஸ்பர்க் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான்பாங்க. பிராங்கி கிட்ட ஐஸ்பர்க் கொடுத்து என்ன இந்த பொருளுக்காக டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி, அதனால இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த ஐலாண்டை விட்டு கிளம்பிருன்னு சொல்லி இருந்திருப்பார்ல, அதை யோசிப்பான் பிராங்கி. இதுக்கப்புறம் டாம் அவரோட மாணவர்கள் கிட்ட நான் இப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும்னு சொல்லி இருந்திருப்பாரு, அதையும் யோசிப்பான். லூச்சி நாங்க இப்ப இந்த விஷயத்துக்கான செக்மெண்ட் வைக்கலான்னு வந்திருக்கோம். ஒழுக்க மரியாதையா ஏன்ஷியன்ட் வெப்பனான ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட்ஸை எங்க கையில இப்ப ஒப்படைக்கிற கட்டி பிளாமன்பான். ஐஸ்பர்க் தான் என்னடா பிளாமா, இதெல்லாம் ஒரு பேரான்ட்டு. குட்டி பையனா இருக்கும் போதே பிராங்கின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு இருப்பான். பிராங்கி எதுவா இருந்தாலும் ஓகே தான் இருப்பான் சின்ன பையன்ல. பிரசன்ட் லூச்சி, பேசுறது கேக்குதா இல்லையா? நாங்க கேட்கற ப்ளூ பிரிண்ட்ஸை ஒழுக்க மரியாதையா கொடுத்துருன்பான். பிராங்கி நான் உங்களுக்கு கொடுக்கறக்குன்னு ஒண்ணு இல்லடான்ட்டு ஸ்ட்ராங் ரைட் பண்ணிருப்பான். லூச்சி சிம்பிளா அதுல டாச் பண்ணிட்டு பிராங்கி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். உசாப் இந்த இடத்துல இவன் இப்ப என்னடா பண்ணா, கண்ணுமே மூடி துறக்கக்குள்ள இப்படி தாக்கி இருக்கானேன்பா. பிராங்கி அடே நீ ஓகேவான்னு கத்துவான். பிராங்கி அந்த பக்கமா செவத்துல உடச்சிட்டு போய் விழுந்திருப்பான் இல்லையா, பயங்கரமா ரத்தம் வரும் வாய் வழியா. அண்ட் உள்ள இருக்க ரூம் இப்பதான் நோட் பண்ணுவாங்க லூச்சி அண்ட் கலிஃபா. இந்த ரூம் என்ன எவ்வளவு அழுக்கா இருக்கு, ராஃப்டிங் ரூம் என்னன்னு பாப்பாங்க. லூச்சி இதுக்குள்ளதான் ஹிடன் ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ட்டு மத்தவங்கள போய் தேட சொல்லுவான். இதெல்லாம் பாக்குற உசாப்க்கு ஒன்னும் புரியாது. ப்ளூனோ போய் நேம் பிளேட்ஸை பாத்திருப்பான். கட்டி பிளாம், டாம், அப்புறம் ஐஸ்பர்க்னு. லூச்சி அங்க டேபிள்ல இருக்க போட்டோவை தொட போவான். பிராங்கி அந்த போட்டோ மேல கைய வச்ச கொன்றுவன்ட்டு எந்திரிச்சிருப்பான். லூச்சி அப்படியே திரும்பி இருப்பான். பிராங்கி இது என்னோட பர்சனல் ஸ்பேஸ், இது என்னோட பாஸ்ட், இதுதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஷிப்ரைட் வாழ்ந்த இடம், இந்த உலகத்திலே பெஸ்ட் ஷிப்ரைட்டா இருந்த டாமோட கம்பெனி இருந்த இடம்பான். அப்படியே சீன் 22 வருஷத்துக்கு முன்னால இருக்க வாட்டர் 7க்கு ஜம்ப் ஆகும். பிராங்கி அவன் பில்ட் பண்ண பேட் லைட் பிராங்கி மூலமா டிராவல் பண்ணுவான். பின்னால சீ மான்ஸ்டர் பயங்கரமா சேஸ் பண்ணிட்டு வரும். பயத்துலதான் அலறிட்டே ஓட்டுவான். ஐயோ அந்த சீக்கிங் என்னதான் சாப்பிட வருதோன்ட்டு பாப்பான். டக்குன்னு அட்டாக் பண்ணிருப்பான். இப்பதான் அது அவனை நோட் பண்ணிட்டே தாக்க வந்திருக்கும். அது வச்ச அட்டாக்ல தெரிச்சு வந்து கரையோரமா விழுந்திருப்பான். அப்படியே ஐஸ்பர்க் தள்ளி போடான்னு கத்திருப்பான். ஐஸ்பர்க்கும் என்னடான்ட்டு பார்க்கும் போது பிராங்கி ஷிப் எல்லாம் உடஞ்ச நாமையில அப்படியே பறந்து வந்து விழுந்திருப்பான் குப்பையோட குப்பையா. ஐஸ்பர்க் அடே என்னடா பண்றேன்பான். பின்னால இப்பதான் சீக்கிங் வரத நோட் பண்ணிட்டு ஐயோன்ட்டு அப்படியே அதுகிட்ட இருந்து தப்பிக்க இந்த பக்கம் குதிச்சிருப்பான். ஐஸ்பர்க் இதுக்கப்புறம் பிராங்கி மண்டையிலே கொட்டி ஏன்டா வேலையில எனக்கு ஹெல்ப் பண்ணாம என்னடா பண்ணிட்டு இருக்கு, இந்த கருமத்தெல்லாம் செஞ்சுன்பான். பிராங்கி அது பேட் லைட் பிராங்கிடா, அதை போய் குப்பைங்கிறியடா லூசு பையலன்பான். ஐஸ்பர்க் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம், அதை கொண்டு போய் முதல்ல தூக்கி போடு, வேற யாருக்காவது காயம் பண்றதுக்கு முன்னாலேன்பான். பிராங்கி இது ஸ்கிராப் ஹீப் ஐலண்ட் தானே, இங்க இருக்க எதை வேணா வச்சு நான் என்ன வேணா செய்வேன், நீ வேணா அடுத்த தடவை பாரு நான் அந்த சீக்கிங்கையே போட்டு தள்ளுற அளவுக்கான ஒரு பேட்டில் ஷிப்பை பில்ட் பண்ணுவன்பான். ஐஸ்பர்க் அது நடக்கதோ இல்லையோ நீ அதுக்கு இறையாவேன்பான். பிராங்கி என்னால முடியும்பான். ஐஸ்பர்க் உன்னால முடியாதுன்பான். டாம் வந்துட்டு ஆம்பளைனா தைரியமா எதையா இருந்தாலும் செய்யணும்பா. ஷிப்பை தூக்கி போட்டு அதுக்கான மஸ்ட்ல ஒட்ட வச்சிருப்பாரு. இதான் லான்ச்சிங் செரிமோனின்னு சிரிச்சுட்டே யோகோஜுனா கரெக்டான்னு கேட்பாரு. அது ஒரு ரிப்பீட்டுங்கோ. இதை பார்த்தா ஐஸ்பர்க் அண்ட் பிராங்கி வாயை பிளந்திருப்பாங்க. டாம் சரி இப்ப நம்ம சாப்பிடறதுக்கு போலான்ட்டு கூட்டிட்டு போயிருவாரு யோகோஜுனாவை. ஐஸ்பர்க் அண்ட் பிராங்கி ஐயா டாம் இருங்கன்ட்டு ஓடுவானுங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் டாம் சோக்கர்ஸ் ஷாப்க்கு போயிருப்பாங்க. டாம் பிராங்கி கிட்ட இன்னைக்கு என்ன பேட்டில் ஷிப் தயார் பண்ண, அது எப்படி போச்சுன்னு கேட்பாரு. பிராங்கி நான் இன்னைக்கு பண்ணது பேட் லைட், அந்த மாடல் உண்மையாலும் சூப்பரா தான் இருந்துச்சுன்பான். ஐஸ்பர்க் அவன் பண்றதெல்லாம் வெப்பன்ஸா தான் இருக்கு, இதால இவனும் செத்து நானும்
நானும் செத்துருவோம் போலன்பான். பிராங்கி வாயை மூடிக்கடா பைத்தியக்காரான்ட்டு சாப்பிட பேசியிருப்பான். ஐஸ்பர்க் மூஞ்சி எல்லாம் சாப்பாடு பட்டிருக்கோம். என்ன பைத்தியக்காரன் சொல்றியாடா பைத்தியக்காரான்பான். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு டாம் சிரிப்பாரு. கோக்ரோ வந்துட்டு அடிச்சுக்காம இருங்கடா பசங்களான்பாங்க. ரெண்டு பேரையும் வந்து ஆரம்பிச்சதுன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பழி போட்டுப்பானுங்க. கோக்ரோ என்ன டாம் இப்படி சிரிக்கிறீங்க, அப்படி என்ன உங்களுக்கு ஃபன்னியா இருக்குன்ட்டு. இன்னொரு ஷிப்பையும் பைரட்ஸ் தாக்குனதா நான் கேள்விப்பட்டேன். இந்த கிங் ஆஃப் த பைரட்ஸோட எக்ஸிகியூஷனுக்கு அப்புறமா பைரட்ஸோட growth ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இது சிட்டி முழுக்க பரவி கிடக்குதுன்பாங்க. யோகோஜுனாக்கு சாப்பாடு வைக்கவும் அதுக்கு அப்படியே நாக்கு ஊறும். கோக்ரோ இப்ப மக்களோட ஸ்பிரிட்ஸே ரொம்ப லோவா இருக்கு. ஏன்னா இந்த ஐலாண்டை விட்டு வேற எங்கேயாவது போலானா இந்த வெறி பிடிச்ச பைரட்ஸும் விடுறதில்ல, கடலும் விடுறதில்ல. இதுல ஆக்வா லகுனா வேற. லம்பரா என்ன எதுவும் வாங்கவும் முடியல, விற்கவும் முடியல. ஷிப்யார்ட்ஸ் திணற ஆரம்பிக்கிறாங்க கஸ்டமர்ஸ் வராதனால. இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வேலையை வேற இழந்துடுறாங்க. இப்படியே போச்சுன்னா வாட்டர் 7 கடைசியில கடலோட முழுகிற போல ஆயிரும். இந்த உலகம் முழுக்க நமக்குன்னு இருக்க இந்த ஷிப் பில்டிங் பேரே அழிஞ்சு போகும். எல்லாம் வீக் மைண்டட் ஆயிட்டு வராங்க. எல்லாம் ஃபிளட்ஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க போல இருக்குன்பாங்க. பிராங்கி எதுக்கும் கவலைப்படாதீங்க, டாம் கடலுக்குள்ள மூழ்காத அளவுக்கு ஒரு ஷிப்பை கண்டுபிடிப்பாரு. அண்ட் எனக்குமே அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்ஸ் பண்றது மத்த எல்லாம் சொல்லி தருவீங்க தானு கேட்பான். டாம் சிரிக்கிறத பார்த்துட்டு என்ன ஃபனியா இருக்குன்னு கேட்பான். டாம் பிராங்கி இங்க பாரு, பைரட் ஷிப்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் எதுவும் இல்ல. இப்ப ஒரு செயலர் அவங்களுக்கான ஒரு ஸ்கல் பிளாக பறக்க விட்டாங்கன்னு வச்சுக்க, அத பைரட் ஷிப்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சீகல் பிளாக பறக்க விட்டுருக்காங்கன்னு வச்சுக்க, அத நேவி ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படியாப்பட்ட ஷிப்பை பில்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஆம்பளைய தைரியத்தோட ப்ரௌடான ஷிப்பை பில்ட் பண்ணணும் பாரு. இதை கேட்ட பிராங்கில வாயை பொழந்திருப்பான். நைட் தூங்காம டாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. பிராங்கி தூங்காம ப்ளூ பிரிண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்னதுன்பான். டாம் இது இந்த தீவுக்கான ஹோப்னு பாரு. பிராங்கி ஹோப் ஆன்ட்டு ஷாக் ஆயிருப்பான். டாம் ஹோப்ஃபுல்லா, இது ஒரு நாள் வாட்டர் 7 மீட் எடுக்கும், இப்ப போய் நீ தூங்குன்றுவாரு. ஐஸ்பர்க் தூங்காம அதை கேட்டிருப்பான். இப்படி இந்த ராத்திரி போயிருக்கோம். அடுத்த நாள் பார்த்தா நார்மல் ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப கவர்மெண்டோட ஜுடிஷியல் ஷிப் இங்க வந்திருக்கும். இதை பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. ஆமா ஜுடிஷியல் ஷிப்னா என்னன்னு கேட்பாங்க. அங்க இருக்க ஒருத்தன் இது மொபைல் கோர்ட் போல. ஆனா இப்ப ஒரே ஒரு கேள்விதான், இவங்க இப்ப யாரை ஜட்ஜ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கணும்பா. பார்த்தா வந்த மெரைன்ஸ் டாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. பிராங்கி அண்ட் ஐஸ்பர்க் எல்லாம் போராடுவாங்க. பிராங்கி டாம் என்ன தப்பு பண்ணாருன்னு அவரை புடிச்சிட்டு போறீங்கன்னு கேட்பான். டாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஓகேவா தான் இருப்பேன்ட்டு சிரிச்சிட்டே போயிருப்பாரு. பிராங்கி டாம் திரும்ப வந்துருங்கன்னு கத்திருப்பான். இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஜட்ஜ் இருந்துட்டு கிங் ஆஃப் த பைரட்டோட எக்ஸிகியூஷனுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அதாவது கோல்ட் ராஜரோட பைரட் ஷிப்பான ஓரா ஜாக்சனை பண்ணி கொடுத்தது வேற யாரும் கிடையாது, இந்த ஷிப் பில்டிங் இன்ஜினியரான டாம் தான். இவர் இப்படியாப்பட்ட மிகப்பெரிய குற்றச்செயலை செஞ்சதால டாம நாங்க எனிஸ் லாபி கூட்டிட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ண போறோம்பாங்க. பிராங்கி கூட்டத்துக்குள்ள அடிச்சு புடிச்சு வந்து கேட்கும் போது இந்த வார்த்தையை தான் ஃபர்ஸ்ட் கேட்பான். கேட்டவனுக்கு மனசே இருக்காது இல்லைன்பான். இதுக்கப்புறம் இந்த நியூஸ் வெளியே வந்திருக்கும். இதுக்கப்புறம் குற்றத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது உள்ள ஜட்ஜ் இருந்துட்டு இந்த ஷிப் யாருக்கு வேணாம் பண்ணி கொடுக்கலாம், அதெல்லாம் குற்றம் கிடையாது, இருந்தாலும் கிங் ஆஃப் த பைரட்டுக்கு பண்ணி கொடுத்ததை மட்டும் நாங்க கணக்குல வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்ப நாங்க மொத்த வேர்ல்டுக்கும் சொல்றது என்னன்னா, இப்ப டாம் பண்ண குற்றத்துக்காக அவரை நாங்க எக்ஸிக்யூட் பண்ண போறோம்பாங்க. இந்த தீர்ப்பு வந்ததும் கிட்டக்க மெரைன் ஆபீசர்ஸ் இழுக்க பார்ப்பாங்க. டாம் அவரோட ரயில்வே சிஸ்டம் பத்தி சொல்லுவாரு. மெரைன்ஸ்னால அவரை தள்ள கூட முடியாது. டாம் நாங்க வாட்டர் 7ல ஹோப் போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கேன். இங்க யாராலையும் தெளிவா வணிகம் கூட செய்ய முடியாம போகுது, இந்த கடல் கடந்து போக முடியாம. அதனால நான் சீ ட்ரெயினுக்கு உருவாக்க போறேன். வாட்டர் 7ஓட ஹோப்பை திரும்ப கொண்டு வர போறேன்னு இருப்பாரு. இது மக்களிடையே சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கோம். மெரைன் ஆபீசர்ஸ்னால துளியும் கூட அவரை நகர்த்த முடியாது. ஜட்ஜ் அவரை விடுங்கட்டு சீ ட்ரெயினை பத்தி இன்னும் சொல்லுன்பாரு. டாம் பஃப் ஸ்மோக்கால ஓடுற ஒரு ட்ரெயினை நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அது இங்க இருக்க மக்களை ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு கொண்டு போகும். அதுல கூட்ஸையும் கொண்டு போலான்பாரு. இதை கேட்ட ரெண்டு பேர்ல அதுக்கான சாத்தியமே கிடையாது. கிங் அக்வாலகுனா விஷயத்துல என்ன பண்ண போறேன்பாங்க. டாம் சீ ட்ரெயினோட தண்டவாளம் வாட்டர் சர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் கீழே இருக்கும். அதனால அது என்னதான் ஆட்டம் கண்டாலும் அந்த ட்ராக் அப்படியே செட் ஆயிதான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி கூடவே அதுல மீன்களுக்கு பிடிக்காத சவுண்டை நான் ஆட் பண்ண போறேன். அது மூலமா மீன்களும் சரி கிங்ஸும் சரி கிட்ட வராம இருக்கும்பாரு. இதை கேட்டவங்க இதெல்லாம் சாத்தியமான்னு பேசிப்பாங்க. டாம் இப்ப மட்டும் சென்ட் பாப்புலர், பூச்சி, சான்ஃபால்டோ அப்புறம் இந்த தீவை கனெக்ட் பண்ண முடிஞ்சா இதுவே இண்டஸ்ட்ரீஸோட growthக்கும் ட்ரேடிங்க்கும் நம்ம நாட்டு எக்கானமிக்கும் நல்லா இருக்கும் பாரு. இதை கேட்ட ஒரு பொண்ணு வேற லெவலுங்கும். டாம் இதெல்லாம் செய்யறக்கு ஒரு மாஸ்டர் ஷிப் ரைட் வேணும் பாரு. ஜட்ஜ் அனிஸ் லாபிக்கும் கனெக்ட் பண்ணி தர முடியுமான்னு கேட்பாரு. டாம் கண்டிப்பா முடியுங்கும் போது மெரைன் ஆபீசர்ஸ்க்குள்ள அள்ளு விட்ட போல இருக்கும். டாம் இந்த டெக்னாலஜி மட்டும் தீர்க்கமா முடிவாயிருச்சுன்னா இதுவே ப்ராப்பரா ஒரு தீவை இன்னொரு தீவோட கனெக்ட் பண்ணிரும். அப்புறம் அந்த வாட்டர் 7 மீண்டு வரும்பா. ஜட்ஜ் இதை கட்டமைக்க எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்பாரு. டாம் 10 வருஷங்கும். ஜட்ஜ் அவரோட ஜட்மெண்ட் கொடுப்பாரு. நீ சீக்கிரம் அந்த சீ ட்ரெயினை கட்டி முடி. நீ அடுத்து அந்த ஷிப்பை கட்டி முடிக்கிற வரைக்கும் ஆன அந்த 10 வருஷம் உனக்கு இந்த மரணம் தள்ளிப்படப்படுதுன்னு பாரு. இதை கேட்ட எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. தயவு செஞ்சு வாட்டர் 7 காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. இதுக்கப்புறம் டாம் சாப்பிட்டு சிரிச்சுட்டு கதை காட்டுவாங்க. கோக்ரோ நல்லா கொல்ல போறாங்கன்ட்டு எனக்குலாம் ஸ்பைனே சில்லான போல ஆயிடுச்சுன்பாங்க. அண்ட் இந்த விஷயத்துல நல்ல பிளானோட தான் வந்திருக்கீன்பாங்க. ஐஸ்பர்க்குமே இந்த ஒரு சீ ட்ரெயின் விஷயத்துல ரொம்ப அப்ரிஷியேட்டபிளா தான் பேசுவான். பிராங்கி பாட்டுக்கு சாப்பிட்டவன் யோகோஜுனாவை கூட்டிட்டு வா ஃப்ரண்ட் கிரால் அடிக்காது அப்படின்னு சொல்லி தரன்பான். ஐஸ்பர்க் என்ன நீ பாட்டுக்கு போற, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, நீ பாட்டுக்கு மூஞ்சி உருன்னு வச்சுட்டு போறேன்பான். பிராங்கி வாயை முடிக்க இப்ப நடந்த எல்லா விஷயமும் எனக்கு கோவத்தை மட்டும் தான் கொடுக்குது. கோல்ட்ராஜரோட ஷிப் மட்டும் தான் இந்த உலகத்தையே கம்ப்ளீட்டா சுத்தி வந்த ஷிப். ஆக்சுவலா இதை பண்ண ஷிப் ரைட்டை பாராட்டணும். இவனு என்னடானா எக்ஸிக்யூட் பண்ணுவானுங்களாம். இப்படியாப்பட்ட ஷிப்பை கட்டமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இங்க இருக்க மக்களுமே உங்களை இந்த பிரிட்ஜ் கடையில் தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் கோல்ட் ராஜாக்கு ஷிப்பை பில்ட் பண்ணி கொடுத்தது. ஆனா நீங்க அவ்வளவு கிரேட்டான ஷிப்பை பில்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு எவனுக்காவது இங்க தெரியுதான்னு கத்துவான். டாம் சிரிக்கவும் பிராங்கி கடுப்பாகி தாவிருப்பான். ஐஸ்பர்க் ஏன்டா இப்படிலாம் பண்றேன்பான். பிராங்கி எதுக்கு இந்த பெருசு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான்ட்டு கடுப்பாயிருப்பான். இதுக்கப்புறம் யோகோஜுனாவுக்கு ஃப்ரண்ட் கிரால் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். ஐஸ்பர்க் அந்த பைத்தியக்காரனுக்கு எவ்வளவு தைரியம், இதே உங்க பேஸ்ல
பிளேஸ்ல நான் இருந்திருந்தா அந்த பைத்தியக்கான அடிச்சு வெளியே தோத்தி விட்டுருப்பான்பா. டாம் ஆக்சுவலா அவனை பத்தி அப்பெல்லாம் பேசக்கூடாது, அவன் ஃபெல்லோஷிப் பில்டர் இல்லையா, அதெல்லாம் தாண்டி அவன் பண்ற ஷிப்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு, உலகத்திலே சிறந்த கிராஃப்ட்மேனா வருவான் அண்ட் அது கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்குன்ட்டு சிரிப்பாரு. பார்த்தா பாஸ்ட்ல ஸ்கிராப் யார்ட்ல வச்சு பிராங்கி அவன் கையில கிடைச்ச சிம்பிளான ஸ்கிராப் திங்ஸை வச்சு கேனன் பண்ணிருப்பான். டாம் 2 வருஷத்துக்கு முன்னால அந்த பையன் ஸ்கிராப் ஹிப் ஐலாண்ட்ல வச்சு அங்க கிடந்த குப்பைகளாலேயே கேனன் பண்ணி வச்சிருந்தான். அதை பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆனேன். பார்த்தா பிராங்கி என் பேரண்ட்ஸ்னால என்ன பாத்துக்க முடியல, அதான் தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு இருப்பான். பிரசன்டா அதை சொல்லிட்டு பார்க்க போனா 2 ஒர்த்லெஸ்ஸான பேரண்ட்ஸ் அவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியாத பையனை தூக்கி போட்டு போயிருக்காங்கன்ட்டு சிரிப்பாரு. கோக்குரோ இப்ப எதுக்கு இதெல்லாம்பாங்க. டாம் அவன் பார்க்க டஃபா இருக்கலாம், ஆனா ரொம்ப நேர்மையானவன், இதயத்தால நல்லவன். கண்டிப்பா நீங்க 2 பேருமே ஒரு நாள் பேர்ட் கிளாஸ் ஷிப் பில்டிங் இன்ஜினியர்ஸ் ஆவீங்கன்னு இருப்பாரு. ஐஸ்பர்க் அவனால கண்டிப்பா முடியாதுன்னு இருப்பான். டாம் அதுக்கப்புறம் அந்த சீ ட்ரெயின்கான ப்ளூ பிரிண்ட் பண்ணிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலான்னு பாரு. ஐஸ்பர்க் கண்டிப்பா அவன் உதவருக்கலாம் வரமாட்டான்பா. டாம் அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணட்டும் இருப்பாரு. இதுக்கப்புறம் சீ ட்ரெயின்கான வேலைகள் போயிட்டு இருக்கோம். பிராங்கி பேட்டில் லைன் பிராங்கி பண்ணிருப்பான். அவங்க கூட வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க போல இருக்கும். இதுக்கப்புறம் ஐஸ்பர்க் கஷ்டப்பட்டு வேலை செய்யறலாம் பார்த்திருப்பான். வீல் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உதைப்பான். டாம் வந்து எடுத்துட்டு போகவும் அவர் திரும்பி வரும்போது பார்த்தா பிராங்கி அதுல சிலதை தூக்கிட்டு வருவான். டாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் வேலைகளை கடுமையா செஞ்சு இந்த சீ ட்ரெயின்கான வேலைகளை 1 2 3ன்னு எல்லா டைமுமே ஃபெயில் ஆனதெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஓய்வு இல்லாம அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. கோக்குரவே இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸா போறாங்களேங்கிற போல பாப்பாங்க. இதுக்கப்புறம் சுத்தி இருக்க நிறைய பேர் செத்துருப்பாங்க. அண்ட் மனுஷங்கள சாப்பாடு வேலைன்னு இல்லாம என்னதான் பண்ண முடியும், வாட்டர் 7ஓட முடிவு இப்படிதான் இருக்குமான்ட்டு எல்லாம் சோர்ந்து போய் தான் இருப்பாங்க. பார்த்தா இங்க ஒருத்தன் ஓடி வந்து ஸ்கிராப் ஹிப் ஐலாண்டுக்கு வாங்க, அதை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்கன்பா. ஒன்ஸ் எல்லாரும் அந்த சீ ட்ரெயினை பார்த்தவங்க தானே இப்படி கிரேசியா இருக்குன்பாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு கிரிமினல் பில் பண்ணதாச்சேன்னு சொல்லிலாம் பேச்சிருக்கோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் இதுல டிராவல் பண்ண விரும்புறேன்னு இருப்பாங்க. கோக்குரோ ஆன் போர்டுக்கு வாங்கன்பாங்க. இதுக்கப்புறம் சீ ட்ரெயின் போறப்ப பேடல்ஸ் ட்ராக் அப்படியே பிடிச்சிக்குதுன்பாங்க. இதை பார்த்து எல்லாரும் எக்ஸைட் ஆயிருப்பாங்க. இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் மூலமா 12 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப ஒடுக்கி வைக்கப்பட்டு கவலையில இந்த மக்களை தாம் மேல ஏத்திக்கிட்டு சீ ட்ரெயினான பஃபிங் டாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கடல்ல பிரயாணம் போச்சுன்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல டாம் தான் ரொம்ப குரூஷியல் பார்ட்டா இருந்திருப்பாரு. அதனால ஆடியன்ஸா டாம பத்தின உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. அண்ட் அவரை இந்த அளவுக்கு கிரேட்டான ஷிப்ரைட்டுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. டாம்க்கு ஃபேனான பர்சன்ஸ் எல்லாரும் ஜஸ்ட் டாம்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் கடைசியா பேண்டம் ஸ்கீம் த டே த சீ ட்ரெயின் ஷுக்குங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.